அன்பு நிறைந்த போட்டித் தேர்வர்களே, இலக்கண குறிப்பு என்கிற பகுதியில் பல சுவாரஸ்யமான முக்கியமான விஷயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று இரு பெயரொட்டு பண்பு தொகை, மற்றொன்று ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ரெண்டையும் நீங்கள் சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குது இல்லையா? இரு பெயரொட்டு பண்பு தொகை, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதில் சில குழப்பங்கள் இருக்குது. அதனால இது ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல இப்போ ஒரு செல்லா காசு அப்படின்னு ஒரு தொடரை நம்ம எடுத்துக்கலாம். செல்லா காசு, செல்லா காசு அப்படின்னு இருக்கு. நம்ம பார்க்குறோம், அவன் என்னடா அவன் செல்லா காசு, இது செல்லா காசு, அவன் ஒரு செல்லா காசுடா அப்படின்பா. இங்கே பாருங்க, இப்போ இதுக்கு என்ன இருக்கணும்? இதில் செல்லா காசுங்கிறத அப்படி கொஞ்சம் நல்லா விரிச்சு பார்க்கலாம். நம்ம என்ன அர்த்தம்? செல்லாத காசு. பாருங்க, செல்லா காசு எப்படிங்க? செல்லாத காசு, செல்லாத காசு. இதுல இந்த தா இருக்கா? இல்லை. இங்க இருக்குது, தா இருக்குது, இதுல இல்லை. அப்ப இந்த செல்லாதங்கிறது கடைசி எழுத்து தானா, அதுதாங்க ஈறு அப்படின்னு பேர். ஈறு, ஈறுனா கடைசி, கடைசி எழுத்து காணும், கெட்டு போச்சு, இல்லை, ஈறு கெட்ட. செல்லுமா செல்லாதா? செல்லா. சொல்லும் போதே பாருங்க, செல்லா. செல்லும்னா உடன்பாடு, செல்லாதுங்க அப்படின்னா எதிர்மறை, நெகட்டிவ். ஸோ ஈறு கெட்ட, கடைசி எழுத்து காணாமல் போன, எதிர்மறை காசு பெயர் சொல். பெயரை கொண்டு முடிவிற எச்சம் பெயரெச்சம். ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். புரியுதா உங்களுக்கு? ஈறு கெட்டன்னா கடைசி எழுத்து கெட்டு போனேன், எதிர்மறைன்னா உங்களுக்கு தான் தெரியுது, நடக்காது. ஓடா குதிரைன்னு இருக்கு, ஓடா குதிரை. குதிரை பெயர் சொல், அதனால இந்த ஓடாங்கிறது பெயரெச்சம். குதிரை பெயர் சொல் தானே, அப்ப பெயரெச்சம். ஓடாத குதிரைன்னு இருக்கணும், அப்ப ஈறு கெட்ட. ஓடுமா ஓடாதா? ஓடாது, அப்ப எதிர்மறை. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். என்ன பேருங்க? ஈறு. ஈறுனா கடைசி எழுத்து, கெட்டன்னா காணாம போன, எதிர்மறைன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு செயல் நடக்காமல் இருப்பது. ஈறுகட்ட எதிர்மறை. ஏன் பெயரெச்சம்னு சொன்னோம்? காசு என்பது பெயர் சொல், அதை கொண்டு முடிவதனாலே அது பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். குதிரை என்பது பெயர் சொல், பெயரை கொண்டு முடிவதனாலே பெயரெச்சம். ஓடாத குதிரை என்று இருக்க வேண்டும், அதனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, இடை நில்லா பேருந்து போட்டிருக்கும். என்ன போட்டிருக்குங்க? இடை நில்லா பேருந்து. பேருந்து என்பது பெயர் சொல், பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். நிக்குமா நிக்காதா? நிக்காது, நில்லாத, நில்லாத. பே கெட்டு போனதுனால ஈறு கெட்ட. நிக்குமா நிக்காதா? நிக்காது, அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். பாத்தீங்களா? செல்லா காசு போடக்கூடாது, செல்லா காசு. ஓடா குதிரை இல்லை, ஓடா குதிரை. இங்க நில்லா பேருந்து, இக்கு இச்சு இத்து இப்பு, அது போடணும், அது வரும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா வெட்டுகத்தி வினைத்தொகை, இக்கு போடக்கூடாதுங்க. வெட்டுக்கத்தி போடக்கூடாதுங்க. ஆனா வெட்டாக்கத்தின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி? வெட்டாக்கத்தி. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமா போட்டீங்கன்னா அந்த இடத்துல இக்கு போடணும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும் என்பது விதி. இக்கு இச்சு இத்து இப்பு கண்டிப்பா போடணும். எங்க? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல போடணும். சரியா? இது புரியுதா உங்களுக்கு? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படியே இதே பொருளோடு இருக்குங்க, இதே மாதிரி ஒரு ஒலி அமைப்போடு இருக்கிற அடுத்தது ஒன்று சொன்னேன் இல்லையா? என்ன சொன்னேன்? இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொன்னேன். இப்ப நம்ம பார்த்தது ஈறுகட்ட எதிர்மறை. ரெண்டுக்கும் கொஞ்சம் கூட தொடர்பு கிடையாது, ஆனா சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதை போய் மாத்தி மாத்தி எழுதுறாங்க. அங்க பாருங்க, இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. இப்போ உதாரணத்துக்கு தை மாதம் போடுறோம்னு வச்சுக்கோங்க.
தை மாதம், தை திங்கள், ஏதோ ஒன்று இருக்கட்டும். தை திங்கள். அப்புறம் செண்பகப்பூ, வைகாசி திங்கள், சாரை பாம்பு. இந்த தொடரெல்லாம் பாருங்களேன், இந்த ரெண்டு இருக்கும் பாருங்க. தை மாதம் அப்படின்னு இருக்கு, இல்லை ரெண்டு சொல் இருக்கு. மாதம் என்பது பொது பெயர். அது எப்படி பொது பெயர்? தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம், ஆடி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம். மாதம் என்பது பொது பெயர். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி என்பதெல்லாம் சிறப்பு பெயர்கள். அந்த மாதத்துக்கு மட்டுமே உள்ள ஸ்பெஷல் நேம். இப்படி ஒரு பொது பெயர், மாதம்ங்கிற ஒரு பொது பெயர், ஒரு சிறப்பு பெயர், ரெண்டும் சேர்ந்து வந்ததுன்னா இதுக்கு பேர் என்ன பேருங்க? இரு பெயர். ரெண்டு பேரும் எப்படி வருதுங்க? ஒட்டி வருது. இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஏன் சார் மாதம் பண்பு தொகைங்கிறார்? தை ஆகிய மாதம், அதனால பண்பு தொகை. தை ஆகிய மாதம், அதனால பண்பு தொகை. மை, ஆன ஆகிய மறைஞ்ச பண்பு தொகை. ஏன் இரு பெயரொட்டு பண்பு தொகை? பொது பெயரும் சிறப்பு பெயரும் சேர்ந்து வந்தால். இப்ப வைகாசி திங்கள்னு இருக்கு பாருங்க, எப்படி சொன்னா போதும்? வருகிற வைகாசியில் எனக்கு திருமணம் அப்படின்னு சொன்னா போதும். வருகிற வைகாசி திங்களில் எனக்கு திருமணம் சொல்ல தேவையில்லை. தையில் நிச்சயதார்த்தம் சொன்னா போதும். தை மாதத்தில் நிச்சயதார்த்தம்னு சொல்ல தேவையில்லை. இப்ப இந்த பொது பெயரும் சிறப்பு பெயரும் சேர்த்துக்கிட்டு வருது. அது இங்க அதே மாதிரிதான். செண்பகப்பூ, பூ, செண்பகப்பூ, அல்லிப்பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, தாமரைப்பூ, குவளைப்பூ, பூ என்பதெல்லாம் பொது பெயர்கள். செண்பகம், சாமந்தி, அல்லி, முல்லை, மல்லி என்பதெல்லாம் சிறப்பு பெயர்கள். நான் மல்லிகை சூடினேன் சொன்னா போதுங்க. மல்லிகை பூ சூடினேன் சொல்ல தேவையில்லை. ஆனா சொல்றோம். அப்போ ஒரு பொது பெயரும் ஒரு சிறப்பு பெயரும் வர்றதுனால இது பேர் இரு பெயரொட்டு பண்பு தொகை. வைகாசி திங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சாரை பாம்பு, கொம்பேரி மூக்கன் பாம்பு, கண்ணாடி விரியன் பாம்பு, கட்டு விரியன் பாம்பு, ராஜநாக பாம்பு. பாம்பு என்பதெல்லாம் பொது பெயர்கள். என்னை ஒரு கண்ணாடி விரியன் தீண்டியது சொன்னா போதும். கண்ணாடி விரியன் பாம்பு தீண்டியது அப்படின்னு சொல்ல தேவையில்லைங்க. கண்ணாடி விரியன், ராஜநாகம், சாரை, கொம்பேரி மூக்கன் என்பதெல்லாம் சிறப்பு பெயர்கள். பாம்பு என்பது பொது பெயர். அப்ப சாரை என்கிற சிறப்பு பெயரும் பாம்பு என்கிற பொது பெயரும் சேர்ந்து வருவதனாலே இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கான வரையறை என்னன்னா, ஒரு சிறப்பு பெயர் ஒரு பொது பெயர் ரெண்டும் சேர்ந்திருக்கும். இப்படி வந்தா அதுக்கு பேர் இரு பெயரொட்டு பண்பு தொகை. அன்பானவர்களே, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்பது வேறு, இரு பெயரொட்ட பண்பு தொகை என்பது வேறு. ரெண்டுக்கும் கொஞ்சமும் தொடர்பில்லை. இது வேறு அது வேறு என்பதை இந்த வகுப்பிலே தெரிந்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.